நகராட்சி நிர்வாகத்துறையில் நேரடி பணி நியமனங்கள் குறித்த அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர் KN நேரு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இது குறித்தான விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள். இந்த நடைமுறைகளை பற்றிய விளக்கம் அளித்திருக்கக்கூடிய துறையின் அமைச்சர் KN நேரு அவர்கள் 2011 முதல் அதிமுக ஆட்சி காலத்தில் எந்த முறைகளை பின்பற்றி அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலமாக அந்த தேர்வுகள் நடத்தப்பட்டதோ அதே முறைகளை பின்பற்றி தான் நாங்களும் தேர்வுகளை நடத்தி இருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது அமலாக்கத்துறை எவ்வாறு இது போன்ற துறையினுடைய நடவடிக்கைக்கு களங்கம் கற்பிக்கக்கூடிய விதமாக ஒரு தகவலை வெளியிடலாம் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்வுகளில் மட்டும் நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறை அலுவலர்கள் தலையிட்டு தவறுகள் நடந்துவிட்டதாக அமலாக்கத்துறை சொல்லி இருப்பது கடும் நகைப்புக்குரியது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அமைச்சர் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட தேர்வுகள் விண்ணப்பித்தார்கள். அதில் 1 லட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பதாரர்கள் தேர்வு எழுதினார்கள். ஒளிவு மறைவற்ற முறையிலே தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு இறுதியாக 2538 பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டார்கள். அதிலும் கூட அவர்களை பணியமர்த்துவதற்கு முன்பாக நீதிமன்றத்தினுடைய தலையீட்டின் காரணமாக சில தடை ஆணைகள் நிலுவையில் இருந்தன. அவற்றையெல்லாம் கடந்த 4/7/2025ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக ரத்து செய்யப்பட்ட பிறகுதான் இறுதி தேர்வு பட்டியல் கூட வெளியிடப்பட்டது என்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய துறையின் அமைச்சர் KN நேரு. அது மட்டுமல்லாமல் இந்த பணி நியமனங்களில் முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை சொல்லி இருந்தது சேர்த்து அந்த பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கியிருந்தார் என்பதையும் எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டியிருந்தன. அதற்கும் பதிலளிக்கக்கூடிய வகையிலே இந்த அறிக்கையிலே அமைச்சர் நேரு அவர்கள் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி ஆணைகள் முதலமைச்சரால் வழங்கப்பட்டன. இத்தகைய ஒரு வரலாற்று சாதனை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையால் நிகழ்த்தப்பட்டதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் நகராட்சி நிர்வாகத்துறைக்கு களங்கம் கற்பிக்கக்கூடிய வகையிலே அமலாக்கத்துறை மூலமாக மத்திய அரசு இத்தகைய அரசியல் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது என்று பதிலளி கொடுத்திருக்கின்றார். அதாவது அமலாக்கத்துறையினுடைய இந்த அறிக்கை என்பது மத்திய அரசினுடைய அரசியல் நடவடிக்கை என்று அவர் விமர்சித்திருக்கின்றார். இந்த தேர்வுகளை முன்னின்று மிகச் சிறப்பாக நடத்திய அண்ணா பல்கலைக்கழகமானது உலகின் தலை சிறந்த சுயாட்சி பல்கலைக்கழகங்களில் ஒன்று என்பதையும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய எந்த கட்டுப்பாடும் இல்லை என்பதையும் குறிப்பிட்டு சொல்லி இருக்கக்கூடிய அமைச்சர் KN நேரு இதற்கு முந்தைய ஆட்சி காலத்திலும் இதே போன்றுதான் நகராட்சி நிர்வாகத்துறை தேர்வுகளை நடத்தியிருந்தது. அப்படி இருக்கும் பொழுது இப்போது மட்டும் நகராட்சி நிர்வாகத்துறை தலையிட்டு தவறு நடந்து விட்டதாக சொல்வது நகைப்புக்கு உரியது எனவும் அமலாக்கத்துறையினுடைய இந்த அறிவிப்பு முழுக்க மத்திய அரசினுடைய அரசியல் நடவடிக்கை என்றும் தெரிவித்திருக்கின்றார். முழுமையாக சட்ட நடைமுறைகளை பின்பற்றிதான் தேர்வு அறிவிக்கப்பட்டது. இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பதாரர்களை விண்ணப்பித்தார்கள். அனுமதி சீட்டுகளும் இணையதளத்தின் மூலமாக வழங்கப்பட்டு தேர்வு கூடங்களுக்கு வரவழைக்கப்பட்டு அவர்கள் தேர்வு எழுதியிருந்தார்கள். 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பித்து அதில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் தேர்வு எழுதியிருந்தார்கள். எந்த வகையிலும் ஒளிவு மறைவற்ற முறையில் தான் இந்த தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன. 2538 பணியாளர்கள் அதன் அடிப்படையில் தான் பணியமர்த்தப்பட்டார்கள். தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் நகராட்சி நிர்வாகத்துறை மேற்கொள்ளும் என்பதையும் தெரிவித்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.